இரவு போர். சூரியன் மேற்கு மலைகளை நெருங்கிக் கொண்டிருந்தபோது சாத்யகி மீண்டும் சோமதத்தனை சந்தித்தார். தன் தேரோட்டியிடம் அந்த குருவம்ச வீரனை நோக்கி தேரை செலுத்தச் சொன்ன அவர், இவனுடைய முடிவு நெருங்கிவிட்டது, இவனை கொல்லாமல் நான் இந்த போர்க்களத்திலிருந்து திரும்ப மாட்டேன் என்று சபதம் செய்தார். சோமதத்தன் எவ்வித அச்சமும் இன்றி அவரை எதிர்கொண்டான். அந்த இரண்டு சத்திரியர்களும் பாம்புகளைப் போன்ற கூர்மையான அம்புகளால் ஒருவரை ஒருவர் துளைத்தனர். ஆக்ரோஷமாக முழக்கமிட்டபடி ஒருவர் மீது ஒருவர் கடும் தாக்குதலை தொடுத்து வட்டமிட்டனர். உடலில் ஏற்பட்ட அநேக காயங்களிலிருந்து இரத்தம் வழிய அவர்கள் இருவரும் பூத்து குலுங்கும் முருங்கை மரங்களைப் போல காட்சியளித்தனர். சினத்துடன் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்தபடி எதிராளியின் பலவீனத்தை தேடி அந்த வீரர்கள் ஓயாமல் போரிட்டனர். தன் மகனுக்கு உதவுவதற்காக சோமதத்தனின் தந்தை பால்ஹிகன் அங்கு வந்தார். இதை கண்ட பீமன் சாத்யகிக்கு துணையாக ஓடி வந்தான். பால்ஹிகன் அவர் மீது அம்பு மழையை பொழிந்தார். தனது தடிமனான கவசத்தால் தடுக்கப்பட்டு சிதறிய அந்த அம்புகளை பொருட்படுத்தாமல் பீமன் தன் வில்லை வளைத்தான். அவர் பால்ஹிகனை நோக்கி நூற்றுக்கணக்கான நீண்ட அம்புகளை எய்தார். ஆனால் அந்த முதிய வீரர் அவற்றை அந்தரத்திலேயே வெட்டி வீழ்த்தினார். பதிலுக்கு அவர் முனையில் முட்கள் கொண்ட ஒரு நீண்ட எஃகு அம்பை செலுத்தினார். பால்ஹிகனின் முழு பலத்துடன் ஏவப்பட்ட அந்த அம்பு பீமனின் மார்பை தாக்கி அவனது இதயத்தை இரண்டாக பிளந்தது. பீமன் அதிர்ந்து மயக்கமடைந்தார். பீமன் நிலை குலைந்ததை பயன்படுத்தி கொள்ள பால்ஹிகன் நெருங்கி வந்தபோது உணர்வு பெற்ற பீமன் ஒரு கனமான இரும்பு கதாயுதத்தை எடுத்து அவர் மீது வீசினார். அது ஒரு நெருப்பு பந்து போல காற்றில் பறந்து சென்று பால்ஹிகனின் நெற்றியில் தாக்கியது. அந்த குருவம்ச தளபதி அந்த இடத்திலேயே உயிரிழந்து தன் தேரிலிருந்து தலைகீழாக விழுந்தார். சாத்யகியுடன் போரிட்டுக் கொண்டிருந்த சோமதத்தன் தன் தந்தை இறந்ததைக் கண்டு கதறினான். அவன் தன் அம்புகளை பீமன் மீது திருப்பினான். ஆனால் சாத்யகி அவன் மீது அம்பு மழையை பொழிந்து பாண்டவர் பக்கமிருந்து அவனை திசை திருப்பினார். சோமதத்தன் வெறி கொண்டு போரிட்டான். அவன் ஒரு அகலமான அம்பு முனையால் சாத்யகியின் வில்லை இரண்டாக வெட்டியதுடன் எண்ணற்ற அம்புகளால் அவரை தாக்கினான். சாத்யகி மற்றொரு வில்லை எடுத்து அம்பு மழையால் சோமதத்தனின் கொடியை வீழ்த்தி அவனது தேரோட்டியையும் குதிரைகளையும் கொன்றார். நிலை குலிகாத சோமதத்தன் தன் வில்லிலிருந்து நேர்கோட்டில் பாய்ந்த அம்புகளால் எதிராளியை திணறடித்தான். சாத்யகி ஒரு ஈட்டியை எடுத்து சோமதத்தனின் மார்பை நோக்கி முழு பலத்துடன் வீசினார். ஆனால் சோமதத்தன் அந்த இரும்பு ஈட்டியை தன்னை நெருங்குவதற்கு முன்பே அம்புகளால் துண்டித்தான். சாத்யகி கோபத்தில் கத்தியபடி மீண்டும் தனது எதிராளியின் வில்லை உடைத்தார். அதே நேரத்தில் பிறை வடிவ அம்பு முறைகளால் அவனது கவசத்தையும் நொறுக்கினார். தன் எதிராளி சற்றே நிலை குறைந்து நிற்பதை கண்ட சாத்யகி தங்க ஈட்டியை போன்ற ஒரு நீண்ட அம்பை எடுத்தார். அதை தன் வில்லில் பூட்டி மந்திரங்களால் அதற்கு வலிமை சேர்த்தார். அந்த அம்பு சோமதத்தனின் மார்பை தாக்கி அவனது இதயத்தை இரண்டாக பிளந்தது. வேரோடு வெட்டப்பட்ட ஒரு மராமரத்தைப் போல அவன் தேரிலிருந்து விழுந்தான். கௌரவர்கள் வேதனையில் அலறினர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட பாண்டவ படைகள் ஒரு கொடூரமான தாக்குதலை தொடுத்து அவர்களை பின்வாங்க செய்தன. பீமன், தர்மர் மற்றும் நகுல சகாதேவர்கள் தலைமையில் உற்சாகமிழந்த எதிரிகளை நோக்கி ஆக்ரோஷமான முழக்கத்துடன் அவர்கள் பாய்ந்தனர். துரியோதனன் கர்ணனிடம் சென்றான். நண்பர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனே, உன் நண்பர்கள் உன் உதவியை எதிர்பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. கர்ணா, என் வீரர்களை காப்பாற்று. பாண்டவர்கள் வெற்றி களிப்பில் முழக்கமிட்டு இந்திரன் அசுரர்களை அழிப்பது போல நம் படைகளை நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். கர்ணன் கவலையுற்ற துரியோதனனுக்கு தேறுதல் கூறினார். மன்னா, நான் விரைவில் பாண்டவர்களை அழிப்பேன். நான் அர்ஜுனனை கொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவன் மறைந்தால் அவன் சகோதரர்களின் கதை முடிந்துவிடும். உமது வெற்றி உறுதி செய்யப்படும். இந்திரன் எனக்கு அளித்த தவறாத சக்தி ஆயுதத்தை நான் பயன்படுத்துவேன். கவலையை விடுங்கள். அர்ஜுனனை கொன்ற பிறகு உமது மற்ற எதிரிகளை அழித்து இந்த பூமியை உம்மிடம் ஒப்படைப்பேன் என்றார். துரியோதனனிடமிருந்து பிரிந்து சென்ற கர்ணன் முழக்கமிட்டார். தன் தேரின் முன்னால் ஒரு தங்க உரையில் பாதுகாக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த சக்தி ஆயுதத்தை பார்த்தார். இதுவரை அதை பயன்படுத்த அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அர்ஜுனன் எப்போதும் போர்க்களத்தின் வேறு பகுதியில் போரிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் நிலைமை இப்போது உச்சகட்டத்தை எட்டிக் கொண்டிருந்தது. போர் அதன் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. மாவீரர்கள் அனைவரும் விரைவில் இறுதிப் போரில் சந்திக்கப் போகிறார்கள். அவர் அர்ஜுனனை தனிப்போருக்கு அழைப்பார். எப்படியும் அதுவே அவர்களது இறுதி சந்திப்பாக இருக்கும். அருகில் இருந்த கிருபர் கர்ணனின் வார்த்தைகளை கேட்டு சிரித்தார். ராதா மகனே, நன்றாக பேசுகிறாய். வெறும் வார்த்தைகளே போதுமானதாக இருந்தால் துரியோதனன் தன்னை வெற்றியாளராகவே கருதியிருக்கலாம். வீரனே, உன் பேச்சிற்கு ஏற்ற செயலை நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை.
நீ எப்போதெல்லாம் பாண்டவர்களை சந்தித்தாயோ அப்போதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாய் என்றார். வனவாசத்தின் போது கந்தர்வர்களுடன் நடந்த மோதலையும் விராட தேசத்து போரையும் கர்ணனுக்கு கிருபர் நினைவூட்டினார். உன் தற்பெருமை மழை பெய்யாத இலையெதிர்கால மேகங்களின் இடிமுழக்கம் போன்றது. நீ அர்ஜுனனை எதிர்கொள்ளும் கணமே அது நின்றுவிடும். இப்போதே முழக்கமிட்டுக்கொள். ஏனென்றால் அவனது அம்புகள் உன்னை துளைக்கத் தொடங்கினால் நீ என்றென்றும் மௌனமாகி விடுவாய் என்றார். கிருபரின் வார்த்தைகளால் அதிருப்தியடைந்த கர்ணன், அந்தணரே, ஏன் என்னை பழிக்கிறீர்கள்? தங்கள் பலத்தை அறிந்த அறிஞர்கள் தங்கள் ஆற்றலை பற்றி பேசுவார்கள். அதன் மூலம் அவர்கள் பெரிய காரியங்களை செய்ய ஊக்கம் பெறுகிறார்கள். நான் அர்ஜுனனை கிருஷ்ணன், திருஷ்டத்யும்னன் மற்றும் அவர்களது படைகளுடன் சேர்த்து அழிக்கும்போது என் பேச்சிற்கான ஆதாரத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று பதிலளித்தார். கிருபர் கர்ணனை ஏளனமாக பார்த்தார். உன் வார்த்தைகள் ஒரு பைத்தியக்காரனின் பிழத்தரம் போல இருக்கின்றன. 3 உலகங்களிலும் யாராலும் அர்ஜுனனை கொல்ல முடியாது. தர்மவானான யுதிஷ்டிரரையும் வெல்ல முடியாது. அவர் நினைத்தால் தனது கோபப் பார்வையாலேயே அனைத்து உயிர்களையும் பொசுக்கி விடுவார். அவரது கருணையும் அறமுமே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணன் எப்போதும் அவரையும் அவர் சகோதரர்களையும் பாதுகாக்கிறார். கிருஷ்ணனை யாராலும் அறியவோ நெருங்கவோ முடியாது. உன் அகங்காரத்தால் தான் உன்னால் அர்ஜுனனை போரில் எதிர்க்க முடியும் என்று நீ நினைக்கிறாய் என்றார். பெருகி வந்த கோபத்தை ஒரு புன்னகையோடு மறைக்க முயன்ற கர்ணன், மறையவரே, உங்கள் வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம். பாண்டவர்கள் இவ்வளவு ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நான் அவர்களை விட சிறந்தவன். என் எதிரியை வெல்வேன். என்னை ஒரு சாதாரண மனிதனாக கருதி எடை போடாதீர்கள். என்னிடம் இன்னும் இந்திரனின் தவறாத சக்தி ஆயுதம் இருக்கிறது. நான் அதை யார் மீது வீசினாலும் அவர் இறப்பது உறுதி. இந்திரனே என்னிடம் இதை சொல்லியிருக்கிறார். தேவர்களின் வார்த்தைகள் ஒருபோதும் வீணாகாது. நான் இந்த ஆயுதத்தை அர்ஜுனன் மீது ஏவ திட்டமிட்டுள்ளேன். நான் அவனை கொல்லும்போது அவன் விண்ணுலகில் தன் தந்தையுடன் சேர்வான். அதன் பிறகு அவன் சகோதரர்களால் போரை தொடர முடியாது. அதனால்தான் நம் வெற்றி உறுதியானதைக் கண்டு நான் முழக்கமிடுகிறேன் என்றார். கர்ணன் தன் நிதானத்தை இழந்து கிருபரை அவமதித்தார். அவர் பாண்டவர்களுக்கு ஆதரவாக பேசுவதாக குற்றம் சாட்டிய கர்ணன் மீண்டும் இப்படி பேசினால் அவர் நாவை துண்டித்து விடுவதாக மிரட்டினார். குரலை உயர்த்தி தொடர்ந்து பேசிய அவர், பாண்டவர்களின் செயல்களில் பெரிய வீரத்தை நான் காணவில்லை. நாமும் அவர்களின் படைகளை அழித்து கொண்டுதான் இருக்கிறோம். பீஷ்மர், பகதத்தன், பூரீஸ்ரவஸ், சோமதத்தன், ஜெயத்ரதன் போன்ற மாவீரர்கள் போர்க்களத்தில் விழுந்து கிடப்பது விதியினால்தான். துரோணர், நீங்கள், மன்னர், நான் என இத்தனை வீரர்கள் இருக்கும்போது பாண்டவர்களால் எப்படி இவர்களை கொண்டிருக்க முடியும்? கெட்ட காலம்தான் இதற்கு காரணம். ஆனால் மனிதர்களில் கீழானவனே, நீ எதிரிகளை புகழ்கிறாய். அவர்கள் என்னுடன் போரில் மோதும்போது அவர்களின் உண்மையான பலத்தை நீ காண்பாய் என்றார். அஸ்வத்தாமன் கர்ணன் தன் மாமனை அவமதிப்பதை கேட்டார். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காத கர்ணனை துரோணரின் மகனுக்கு பிடிக்காது. இப்போது அவன் எல்லையை மீறிவிட்டான். ஆச்சாரியார் அர்ஜுனனை பற்றியும் அவன் சகோதரர்களை பற்றியும் உண்மையைத்தான் சொன்னார். ஆனால் உனக்குள்ள பொறாமையினால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தேரோட்டியே, நீ அதிகமாக பேசுகிறாய், ஆனால் குறைவாகவே செய்கிறாய். அர்ஜுனனுக்கு இணையாக உன்னை பார்த்தபோதே உன் பலத்தை நாங்கள் பார்த்துவிட்டோம். தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட அர்ஜுனனை வெல்ல முடியவில்லை. அப்படி இருக்க நீ மட்டும் அவனை தோற்கடிக்க முடியும் என்று நம்புகிறாய். அவனது சொந்த பலத்தை தவிர வெல்ல முடியாத கிருஷ்ணனும் அவனுக்கு துணையாக இருக்கிறார். மனிதர்களில் இழிவானவனே, நீ என் மாமனை அவமதிப்பதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். என் முன்னே நில், உன் தலையை உன் உடலிலிருந்து துண்டித்து விடுவேன் என்றார். அஸ்வத்தாமனின் சவாலை ஏற்க கர்ணன் தன் தேரிலிருந்து கீழே இறங்கினார். தனது வலிமை மிக்க வீரர்களில் இருவர் ஒருவரையொருவர் கொல்ல தயாராக இருப்பதைக் கண்டு துரியோதனன் அடர்ச்சியடைந்தான். அவன் முன்னோடி வந்து இருவரின் தோள்களிலும் கைகளை வைத்து அவர்களுக்கு இடையே நின்றான். கர்ணன் தன் வாளை உருவி, குருவம்சத்தில் சிறந்தவனை, ஒதுங்கினில், தீய புத்தி கொண்ட இவனை போதியேன் வலிமையை சுவைக்கட்டும் என்றார். இருவரையும் பிடித்துக்கொண்டே துரியோதனன் சொன்னான், அஸ்வத்தாமரே, தயவு செய்து அவரை மன்னியுங்கள். கர்ணன் மீது கோபப்படாதீர்கள். பாண்டவர்கள் போர்க்குரல் எழுப்பியபடி நம்மை நாலாபுரமும் சூழ்ந்து தாக்குகிறார்கள். அவர்களை நாம் வீழ்த்த வேண்டுமானால் நீங்கள் இருவருமே எனக்கு தேவை. அமைதியடையுங்கள் என்றான். துரியோதனனின் கவலையைக் கண்டு அஸ்வத்தாமன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு, கர்ணா, உன்னை நான் மன்னிக்கிறேன். அர்ஜுனன் விரைவில் உன் தலைக்கணத்தை அடக்குவான் என்றார். விருப்பமில்லாமல் கர்ணன் துரியோதனனிடமிருந்து விலகி தனது வாளை உறையில் போட்டார். இன்னும் கோபம் குறையாத அவர் அஸ்வத்தாமனை முறைத்து பார்த்தார். இயல்பிலேயே மென்மையான சுபாவம் கொண்ட கிருபர், தீய புத்தி கொண்ட கர்ணா, நானும் உன்னை மன்னிக்கிறேன். அர்ஜுனன் விரைவில் உன் கர்வத்தை அழிப்பான் என்பது மட்டும் உண்மை என்றார். கௌரவ தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே அவர்களைச் சுற்றிலும் போர் கடுமையாக நடந்து கொண்டிருந்தது. உற்சாகத்தில் இருந்த பாண்டவ படைகள் முன்னேறி கௌரவர்களை சிதறடித்துக் கொண்டிருந்தன.
அஸ்வத்தாமனின் கண்டிப்பால் இன்னும் ஆத்திரத்தில் இருந்த கர்ணன் பாண்டவ படைகளை சுற்றிலும் பார்த்தார். தனது முழு பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இது. அவர் மீண்டும் தனது தேரில் ஏறி போரில் குதித்தார். தனது நீண்ட வில்லை காது வரை இழுத்து நெருப்பு முனைகள் கொண்ட அம்புகளை ஏவத் தொடங்கினார். அவரது வில்லிலிருந்து அம்புகள் சீறி பாய்ந்தபோது நூற்றுக்கணக்கான தேரோட்டிகளும் குதிரை வீரர்களும் வீழ்ந்தனர். பாண்டவர் வீரர்கள் சிலர், இதோ கர்ணன், மனிதர்களில் பாவியான கர்ணா, எங்களுடன் போரிடு என்று கத்தினார்கள். மற்றவர்கள், இந்த வஞ்சக புத்தி கொண்டவனே அனைத்து துன்பங்களுக்கும் மூலம், அறத்தை மதிக்கும் ஒவ்வொரு மன்னனாலும் இவன் கொல்லப்பட வேண்டியவன், அகங்காரமும் பாவமும் கொண்ட இவன் துரியோதனனின் கட்டளைப்படி நடக்கிறான், இவனை இப்போதே கொல்லுங்கள் என்றனர். யுதிஷ்டிரர் கர்ணனை சூழ்ந்து கொள்ளுமாறு தனது படைகளை திரட்டினார். ஆயிரக்கணக்கான வீரர்கள் அம்புகள், ஈட்டிகள் மற்றும் எரியும் எண்ணெயால் மூடப்பட்ட இரும்பு உருண்டைகளை அவர் மீது பொழிந்தனர். இத்தனை வீரர்களால் தான் தாக்கப்பட்டதைக் கண்ட கர்ணன் தனது தேரில் சுழன்று வந்து அவர்களின் தாக்குதலை தடுத்து தனது திறமையை வெளிப்படுத்தினார். கர்ணன் தனது அம்புகளால் அவற்றை அச்சமின்றி துண்டித்ததால் ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் பயனற்று கீழே விழுந்தன. பாண்டவர்கள் தங்கள் வில்களை அசைத்து முழக்கமிட்டபடி தாக்குதலை தீவிரப்படுத்தினர். கர்ணன் கண்ணுக்கு தெரியாதவாறு அம்புகளால் மூடனர். ஆனால் கர்ணன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது அம்புகளை ஏவி அந்த தாக்குதலை முறியடித்தார். ஆயுத மழையிலிருந்து வெளியே வந்த அவர் ஒரு எதிர்த்தாக்குதலை தொடங்கினார். அவர் பாண்டவ படைகளை சரித்தார். மந்திரங்களால் ஏவப்பட்ட அம்புகளை அனுப்பி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றார். நண்பகலில் சுட்டெரிக்கும் கதிர்களை பொழியும் சூரியனைப் போல கர்ணன் போர்க்களத்தில் உலவியபோது பாண்டவ படை கதறியது. அவர்கள் தங்களை காக்கும் ஒருவரை தேடி அங்குமிங்கும் பயந்து ஓடினர். அப்போது பீமன் முன்னே வந்து கர்ணனுக்கு சவால் விட்டார். கர்ணன் தன் பற்களை கடித்து ஒரு வலிமை மிக்க அம்பை எய்து பீமனின் கொடியை வெட்டினார். உயரமான அந்த கொடிமரம் விழுந்ததும் அவர் மேலும் 4 அம்புகளை எய்து பீமனின் குதிரைகளை கொன்றார். மற்றொரு 5 அம்புகளால் அவர் விசோகனை துளைத்தார். உடலில் அம்புகள் பாய்ந்த நிலையில் விசோகன் கீழே குதித்து சாத்யகியின் தேருக்கு ஓடினான். ஆத்திரமடைந்த பீமன் ஒரு நீண்ட எஃகு ஈட்டியை எடுத்தார். அதை தன் கையில் சமநிலைப்படுத்தி முழு பலத்துடன் வீசினார். கர்ணன் 10 அம்புகளால் அதை துண்டித்தார். ஈட்டியின் துண்டுகள் தரையில் விழுந்ததும் பீமன் ஒரு பிரகாசமான வாளையும் 100 நிலவுகள் பதிக்கப்பட்ட ஒரு கேடயத்தையும் எடுத்தார். அவர் தேரிலிருந்து கீழே குதித்து கர்ணனை நோக்கி ஓடினார். கர்ணன் ஒரு டஜன் கூர்மையான அம்புகளால் கேடயத்தை அழித்தார். அஞ்சாத பீமன் வாளை வீசினார். அது ஒரு ஈட்டியைப் போல கர்ணனை நோக்கி பறந்து சென்று அவரது வில்லை தாக்கி 2ஆக வெட்டியது. கர்ணன் மற்றொரு வில்லை எடுத்து பீமன் மீது 100கணக்கான அம்புகளை ஏவினார். பீமன் காற்றில் உயரை குதித்து கர்ணனின் தேருக்கு அருகே வந்து இறங்கினார். யமராஜனைப் போலவே அவர் காட்சியளிப்பதைக் கண்டு கர்ணன் தனது தேருக்குள் பதுங்கினார். அவரது தேரோட்டி குதிரைகளை விரட்ட தேர் பீமனிடமிருந்து விலகிச் சென்றது. கர்ணன் மீண்டும் தேரின் மேல்தளத்தில் நின்று கொண்டு 50 எஃகு அம்புகளை ஒரே நேரத்தில் ஏவுவது போல தொடுத்தார். அம்புகளால் துளைக்கப்பட்ட பீமன் ஒரு யானை படைக்குள் ஓடினார். தனது முஷ்டிகளால் பல யானைகளை அவர் வீழ்த்தினார். கர்ணனின் தேரிலிருந்து தற்காத்து கொள்ள அந்த யானைகளின் உடல்களால் தன்னை சுற்றிலும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொண்டார். கர்ணன் இன்னும் தன்னை நெருங்க முயல்வதை கண்ட பீமன் ஒரு யானையை தூக்கி அவர் மீது வீசினார். கர்ணன் அந்த யானையை அம்புகளால் துண்டு துண்டாக வெட்டிவிட்டு தனது தாக்குதலை தொடர்ந்தார். ஆயுதம் ஏதுமில்லாத பீமனை கொல்ல அவர் அம்பு மழையை பொழிந்தார். ஆனால் பீமன் சாமர்த்தியமாக தப்பித்து காற்றில் குதித்தார். வெறி கொண்ட பீமன் குதிரைகள், தேர்கள், யானையின் உறுப்புகள் மற்றும் போர்க்களத்தில் கிடைத்த எதையும் எடுத்து வீசினார். ஆனால் அனைத்தையும் தனது அம்புகளால் துண்டித்தார். பீமன் ஆத்திரத்தில் நெருப்பை சுவாசிப்பது போல இருந்தார். தேரோட்டியின் மகனை தனது வெறும் கைகளாலேயே கொன்றுவிட முடியும் என்று அவர் அறிந்திருந்தார். ஆனால் அர்ஜுனனின் சபதத்தை அவர் மதிக்க விரும்பவில்லை. எனவே கர்ணன் இறப்பதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. சண்டையை விட்டு வெளியேற முடிவெடுத்த அவர் யானைகளுக்கு பின்னால் இருந்து வெளியே வந்து பாண்டவ வீரர்களை நோக்கி ஓடினார். கர்ணன் விடவில்லை. அவர் பீமனை 100கணக்கான வலிமை மிக்க அம்புகளால் தாக்கி அவரது வேகத்தை தடுத்தார். குந்திக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவில் கொண்டு அவர் பீமனை கொல்ல முயலவில்லை. தன்னால் ஒரே ஒரு பாண்டவன் அர்ஜுனனை மட்டுமே கொல்ல முடியும் என்பது கர்ணனுக்கு தெரியும். கர்ணன் பீமனிடம் சென்று தனது வில்லின் நுனியால் அவரது தலையில் தட்டி சிரித்தார். அறிவில்லாத கோழையே, போய் மற்றவர்களுடன் சண்டையிடு. நீ ஒரு உண்மையான மனிதனுக்கு ஈடானவன் அல்ல. உன் திறமையெல்லாம் சாப்பிடுவதில்தான் இருக்கிறது. உன்னை போன்ற சிறுவனுக்கு போர்க்களம் இடமல்ல. மாறாக நீ போர் வீரனின் வாழ்க்கையை துறந்து காட்டில் இருக்க வேண்டும். என் மனம் மாறுவதற்குள் இங்கிருந்து போய்விடு. அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் தேடி போய் அவர்களிடம் பாதுகாப்பு கேள் என்றார். மிகுந்த சிரமத்துடன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட பீமன், தீய முட்டாளே, நான் உன்னை திரும்ப திரும்ப தோற்கடித்திருக்கிறேன். நீ இன்னும் உயிரோடு இருப்பது உன் அதிர்ஷ்டம்தான். எதற்கிப்படி வீணாக தம்பட்டம் அடிக்கிறாய்? நீ என்னை தோற்கடித்தால் கூட அது எதை நிரூபிக்கும்?
இந்திரனின் வெற்றிகளையும் தோல்விகளையும் கூட உலகம் பார்த்திருக்கிறது. உனக்கு துணிச்சல் இருந்தால் தேரிலிருந்து கீழே இறங்கி என்னுடன் மற்போர் செய். கீசகனை நான் எப்படி துவம்சம் செய்தேன் என்பதை உனக்கு காட்டுகிறேன் என்று பதிலளித்தார். திடீரென்று அர்ஜுனன் போர்க்களத்தில் கர்ணனுக்கு அருகே தோன்றினார். காலால் நடந்து சென்ற பீமன் மீது கர்ணன் ஆதிக்கம் செலுத்துவதைக் கண்டு அவர் கர்ணன் மீது பல அம்புகளை செலுத்தினார். பீமன் தப்பிச் செல்ல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். கர்ணன் நிமிர்ந்து தன் எதிராளியை பார்த்தார். இதழ்களை நக்கியபடி தனது சக்தி ஆயுதத்தை நோக்கினார். விரைவில் பாண்டவர்கள் புலம்பப் போகிறார்கள். அர்ஜுனன் கர்ணனை அம்பு மழையால் தாக்கினார். அது அவரை வலிக்கச் செய்து வில்லை கீழே போட வைத்தது. விரைவாக தன் நிலையை மீட்டெடுத்த அவர் 100 நேர்கோட்டு அம்புகளால் பதிலடி கொடுத்தார். அர்ஜுனன் அவற்றை விட்டி வீழ்த்தியதுடன் எண்ணற்ற அம்புகளால் தனது எதிராளியை தொடர்ந்து தாக்கினார். கர்ணன் நிலையை சமாளிக்க திணறிய போது அர்ஜுனன் ஒரு பாம்பை போன்ற நீண்ட அம்பை ஏவினார். மந்திரங்களால் தூண்டப்பட்ட அந்த அம்பு காற்றின் வேகத்தில் கர்ணனை நோக்கி பாய்ந்தது. அஸ்வத்தாமன் அந்த அம்பு கர்ணனை அழிக்க பாய்வதைக் கண்டார். ஒரு சத்திரியனாக தனது கடமையையும் துரியோதனனுக்கு செய்ய வேண்டிய நன்றிக் கடனையும் நிறைவு கூர்ந்த அவர் மந்திரங்கள் ஏவப்பட்ட ஒரு அம்பால் அதை தடுத்தார். பீமனுடன் போரிட்டு சோர்வடைந்திருந்த கர்ணனிடமிருந்து அர்ஜுனனை திசை திருப்ப அவர் அர்ஜுனனை தாக்கினார். முக்கிய வீரர்களுக்கு ஆதரவாக படைகள் முன்னேறி வந்ததால் ஒரு பொதுவான போர் மூண்டது. மற்ற பாண்டவ வீரர்களுடன் போரிட்டு கொண்டிருந்ததால் கர்ணன் அர்ஜுனனை பார்வையிலிருந்து இழந்தார். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். ஆனால் இரு தரப்பினரும் பின்வாங்குவதாக தெரியவில்லை. அந்திப்பொழுது வந்தபோதும் அவர்கள் முழு பலத்துடன் போரிட்டனர். இரு தரப்பிலும் முக்கால்வாசி வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆயிரக்கணக்கான தீப்பந்தங்களின் ஒளியில் இரு படைகளும் வெற்றிக்காக விரித்தனமாக போரிட இருள் சூழ்ந்தது. நண்பன் யார் பகைவன் யார் என்று கூட அடையாளம் காண முடியாமல் அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். எரியும் அம்புகள் வானத்தை ஒளிரச் செய்தன. எரியும் தேர்களின் இடிபாடுகளுக்கிடையே வீரர்கள் போரிட்டனர். சந்திரன் உதித்து போர்க்களத்தில் ஒரு விசித்திரமான ஒளியை பரப்பினான். அங்கு ஆயுதங்களின் மோதல் சத்தமும் வீரர்களின் அலறலும் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. சம்சப்தகர்களில் அநேகரை அழித்த அர்ஜுனன் எஞ்சியிருந்த கௌரவர்கள் மீது தனது ஆயுதங்களின் முழு பலத்தை திருப்பினார். கண்ணுக்கு தெரியாத இலக்குகளை தாக்கும் தனது நீண்டகால பயிற்சியை பயன்படுத்தி காய்ந்த புல்லை தீ அழிப்பது போல அவர் தனது எதிரிகளை அழித்தார். இருளிலிருந்து வந்த அவரது அம்புகள் அவர்களை துண்டு துண்டாக வெட்டியதால் கௌரவர்கள் பீதியில் அலறினர். அவர்கள் தப்பித்து ஓடும் அவசரத்தில் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து ஓடினர். ஓடும் தனது வீரர்களை துரியோதனன் அழைத்தான். நில்லுங்கள், அஞ்சாதீர்கள். நான் அர்ஜுனனையும் அவன் சகோதரர்களையும் அழிப்பேன். நின்று போரிடுங்கள். என் நிகரற்ற வீரத்தை நீங்கள் இப்போது காண்பீர்கள் என்றான். அந்த இளவரசன் கட்டளைகளை பிறப்பித்தபடி ஒரு பெரிய தேர்ப்படை மற்றும் குதிரைப்படை வீரர்களுடன் அர்ஜுனனின் திசையில் பாய்ந்தான். இதை கண்ட கிருபர் அஸ்வத்தாமனிடம் சென்று மன்னன் கோபத்தில் நிதானத்தை இழந்து விட்டான். அலட்சியமாக அவன் அர்ஜுனனை நோக்கி ஓடுகிறான். அவனை தடுக்காவிட்டால் அர்ஜுனன் அவனை சாம்பலாக்கி விடுவான். போய் அவனை தடு என்றார். அஸ்வத்தாமன் துரியோதனனை பின்தொடர்ந்து சென்று அழைத்தார். காந்தாரியின் மகனே, நான் உயிரோடு இருக்கும் வரை நீ போரிட வேண்டிய அவசியமில்லை. நான் அர்ஜுனனை தடுப்பேன். உனது நலனில் எப்போதும் அக்கறை கொண்ட எனக்கு நீ ஏன் கட்டளையிடவில்லை என்றார். வில்லையும் சித அம்புகளையும் கையில் பிடித்துக் கொண்டு துரியோதனன் பதிலுக்கு கத்தினான். உனது மதிப்பிற்குரிய தந்தை பாண்டவர்களை தன் குழந்தைகளைப் போல பாதுகாப்பதாக தெரிகிறது. நீயும் இன்னும் உன் முழு பலத்தை போரில் காட்டவில்லை. இல்லை என்றால் என் எதிரிகள் எப்படி இன்னும் உயிரோடு இருக்க முடியும்? என் பேராசைக்கு இவ்வளவு மன்னர்கள் எனக்காக இறந்திருக்கிறார்கள். கிருபியின் மகனே, மகிழ்ச்சியடை. சிவனின் ஆயுதங்களுக்கு இணையான உனது திவ்ய அஸ்திரங்களால் என் எதிரிகளை அழி. உனது ஆயுதங்களின் எல்லைக்குள் யாரால் நிற்க முடியும்? ஒரு அந்தணரின் மகனாகிய உன்னால் பாண்டவர்களையும் அவர்களது படைகளையும் நிச்சயம் சிதறடிக்க முடியும். விரைவாக போருக்கு சென்று எங்களுக்கு நல்லது செய். நாங்கள் இப்போது உன்னைத்தான் நம்பியிருக்கிறோம் என்றான். அர்ஜுனனிடமிருந்து சிறிது தூரத்தில் துரியோதனன் நின்றான். இருளில் அர்ஜுனனின் கொடியில் இருந்த அனுமன் மின்னுவதை அவனால் காண முடிந்தது. அர்ஜுனனின் தேர் எரியும் அம்புகளை நாலாபுறமும் ஏவி அழிவை ஏற்படுத்தி கொண்டு போர்க்களத்தில் உலவியது. அஸ்வத்தாமன் பதிலளித்தார். கௌரவனே, என் தந்தைக்கு பாண்டவர்கள் பிரியமானவர்கள் என்பது உண்மைதான். அவர்கள் எனக்கும் பிரியமானவர்கள்தான். நாங்களும் அவர்களுக்கு பிரியமானவர்களே. ஆனால் போரில் அது வேறு. எல்லா நட்புகளும் மறக்கப்படுகின்றன. கர்ணன், சல்யன், கிருத்தவர்மன், கிருபர், என் தந்தை மற்றும் நான் அவர்களை தோற்கடிக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறோம் என்றார். துரியோதனன் தொடர்ந்து தன் தந்தை மீது குற்றம் சாட்டுவதை கேட்டு அஸ்வத்தாமன் சலிப்படைந்திருந்தார். கௌரவ இளவரசனை தகுதி மற்றும் சாதனைகளில் தனக்கு சமமானவனாகவும் ஜாதியில் தனக்கு கீழானவனாகவும் கண்ட அவர் அவனை கண்டித்தார். நிச்சயமாக மன்னா, நீ குறுகிய மனமுடையவனாகவும் வஞ்சக புத்தி உடையவனாகவும் இருக்கிறாய். நீ கர்ப்பம், பாவம், பேராசை கொண்டிருப்பதால் யாரையும் நம்புவதில்லை. இருந்தாலும் நான் என் கடமையை கைவிட மாட்டேன். இன்று உனக்காக என் முழு பலத்தையும் பயன்படுத்துவேன். பாஞ்சாலர்கள், சோமகர்கள்,
மற்றும் சேதி தேசத்தவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவதை நீ காண்பாய். என்னை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அவர்களது இறுதி தீர்ப்புக்காக யமராஜனின் மாளிகைக்கு அனுப்புவேன் என்றார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க போரின் அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி நான் உங்களுக்கு மேலும் விளக்க வேண்டுமா அல்லது மகாபாரதத்தின் வேறு ஏதேனும் பகுதியை மொழிபெயர்க்க வேண்டுமா? அஸ்வத்தாமாவின் தேர் துரியோதனனிடமிருந்து விலகி போர்க்களத்தின் நடுவே சீறி பாய்ந்தது. பாஞ்சால படைகளுக்குள் புகுந்த அவர், வலிமை மிக்க வீரர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என் மீது தாக்குதல் நடத்தி உங்கள் திறமையை காட்டுங்கள். போர்க்களத்தை விட்டு ஓடாமல் அமைதியாக நெல்லுங்கள். இதோ இப்போது எனது ஆற்றலை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சத்தமிட்டார். உடனடியாக அஸ்வத்தாமாவை நோக்கி அம்பு மழை பொழிந்தது. அவர் அந்த தாக்குதலை லாவகமாக முறியடித்தார். பாண்டவர்களின் கண்கள் முன்னாலேயே தன்னை சூழ்ந்திருந்த படைகளை அவர் துவம்சம் செய்யத் தொடங்கினார். அப்போது திருஷ்டிதத்யும்னன் அவரை நெருங்கி, ஆசிரியரின் மகனே, ஏன் சாதாரண வீரர்களை கொன்று கொண்டிருக்கிறாய்? இதோ நான் இருக்கிறேன். நீ ஒரு உண்மையான வீரன் என்றால் என்னுடன் போரிடு. உன்னை விரைவில் யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சத்தமிட்டார். திருஷ்டிதத்யும்னன் கொடூரமான அம்புகளை அஸ்வத்தாமாவின் மீது ஏவினார். தேன் தேடி மலர்ந்த மரத்திற்குள் நுழையும் தேனீக்களைப் போல அந்த அம்புகள் அவர் உடலை துளைத்தன. மிதிபட்ட நாகத்தைப் போல அஸ்வத்தாமன் ஆக்ரோஷமடைந்தார். காயங்களிலிருந்து இரத்தம் வழிய அச்சமின்றி தனது அம்புகளால் திருஷ்டிதத்யும்னனின் தாக்குதலை எதிர்கொண்டார். கடுமையான சொற்களால் அவரை திட்டியபடியே எஃகு அம்புகளால் அவரை மூடினார். திருஷ்டிதத்யும்னன் சிரித்து கொண்டே, கெட்ட புத்தியுள்ள பிராமணனே, எனது பிறப்பையும் லட்சியத்தையும் நீ அறியவில்லையா? நான் உன் தந்தையை கொன்றுவிட்டு பிறகு உன்னை கொல்லுவேன். இன்று நீ உயிர் பிழைத்து செல். உன் தந்தை உயிரோடு இருக்கும் வரை நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏனென்றால் உனக்கு முன்பே அவர் இறக்க வேண்டும். நாளை சூரியன் உதிக்கும்போது என் அம்புகளால் அவரை வீழ்த்துவேன். தனது கடமையை மறந்து ஆயுதமேந்தும் பிராமணன் ஒரு பாவி. அவன் ஒரு நேர்மையான சத்திரியனால் கொல்லப்பட வேண்டியவன் என்று கூறினார். கோபத்தின் எல்லைக்கே சென்ற அஸ்வத்தாமன் எண்ணற்ற அம்புகளை திருஷ்டிதத்யும்னன் மீது ஏவினார். பாஞ்சால இளவரசன் தனது தேரில் அசையாமல் நின்று அஸ்வத்தாமனின் தாக்குதலை தடுத்தார். இவ்விரு வீரர்களுக்கும் இடையே நடந்த போரை தேவர்கள் வானத்திலிருந்து வியப்புடன் பார்த்தனர். இருவரும் ஏவிய மந்திர ஆயுதங்கள் ஆகாயத்தை ஒளிரச் செய்தன. திருஷ்டிதத்யும்னனை வெல்ல முடியாத அஸ்வத்தாமன் திடீரென்று அவரது குதிரைகளையும் தேரோட்டியையும் கொன்றார். பின் அவரை தாண்டி சென்று ஆயிரக்கணக்கான பாஞ்சால வீரர்களை கொன்று குவித்தார். யாரும் அவரை தடுப்பதற்கு முன்பே 10,000 குதிரைப்படை மற்றும் காலாட்படை வீரர்களை அவர் பரலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். தர்மர், பீமன் மற்றும் இரட்டையர்கள் தங்கள் படைகளை காக்க விரைந்து வந்தனர். அப்போது உதயமான சந்திரனின் ஒளியில் பொதுப்போர் தொடங்கியது. வீரர்களோடு வீரர்களும் படைகளோடு படைகளும் மோதிக்கொண்டன. இரவு நேரம் என்பதால் வீரர்கள் ஒருவரை ஒருவர் தங்களின் பெயர்களை சொல்லி கூப்பிடும் சத்தத்தை வைத்தே அடையாளம் கண்டு கொண்டனர். இரவு தொடங்கியதும் கடோத்கஜனின் பலம் இருமடங்காக பெருகியது. அஸ்வத்தாமனின் தாக்குதலிலிருந்து மீண்ட அவர் மீண்டும் போர்க்களத்திற்கு வந்தார். அவரை பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், பீமனின் மகனை பார், உன்னை தவிர கர்ணனை தோற்கடிக்கக்கூடிய ஒரே வீரன் இவன்தான் என்று நான் கருதுகிறேன். இப்போதே இவனை கர்ணனுக்கு எதிராக அனுப்ப வேண்டும். கர்ணன் நம் படைகளை எப்படி அழித்து கொண்டிருக்கிறான் என்று பார். இந்த இக்கட்டான நேரத்திலும் அவன் உதிக்கும் சூரியனைப் போல தெரிகிறான். அவனது அம்புகள் நம் வீரர்களை சிதைக்கின்றன. அவர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடுகிறார்கள் என்றார். தூரத்தில் தீப்பந்தங்களின் ஒளியில் தெரிந்த கர்ணனின் கொடியை கிருஷ்ணர் காட்டினார். எஞ்சியிருக்கும் பாண்டவ படைகளை அழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் கர்ணன் தனது வில்லை வளைத்தபடி நெருப்பு முனையுள்ள அம்புகளை இடைவிடாமல் ஏவிக்கொண்டிருந்தார். கிருஷ்ணர் தொடர்ந்து, அர்ஜுனா, நீ கர்ணனை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை. அவன் உனக்காகவே இந்திரனின் சக்தி ஆயுதத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறான். எனவே கடோத்கஜனை அழைத்து அந்த கர்வமுள்ள கர்ணனை தடுக்கச் சொல். இந்த அரக்கர் தலைவன் அனைத்து விதமான அசுர மாயக்கலைகளையும் அறிந்தவன். அவன் நிச்சயம் கர்ணனுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பான் என்றார். அர்ஜுனன் கர்ணனை திரும்பி பார்த்தான். அவனது கர்வத்தை அடக்கும் தருணத்திற்காக அர்ஜுனன் காத்திருந்தான். சக்தி ஆயுதத்தை பற்றி தெரிந்திருந்தாலும் அவன் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே பல தெய்வீக ஆயுதங்களை சந்தித்திருக்கிறான். இருப்பினும் கிருஷ்ணரின் தவறாத ஆலோசனையை பின்பற்றுவதே நல்லது என்று கருதினான். ஒருவேளை சக்தி ஆயுதம் அவன் நினைத்ததை விட அதிக வலிமை கொண்டதாக இருக்கலாம். அர்ஜுனன் கடோத்கஜனை அழைத்தான். கவசம் அணிந்து வில்லும் வாளும் ஏந்தி அவன் அர்ஜுனன் முன் தோன்றினான். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் வணக்கம் தெரிவித்து, இதோ நான் வந்துவிட்டேன், எனக்கு கட்டளையிடுங்கள் என்றான். கிருஷ்ணர், கடோத்கஜனே, எனது ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை கேள். உன் வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
உன்னால் முடிந்த காரியத்தை செய்யக்கூடிய வேறொருவரை நான் காணவில்லை. அங்கே பார், கர்ணன் தனது ஆயுதங்களால் நம் படைகளை சுட்டெரித்து கொண்டிருக்கிறான். அவனை உன்னை பவர யாராலும் எதிர்க்க முடியாது. எனவே கர்ணன் எனும் சுறாமீன் உழவும் கௌரவ பெருங்கடலை கடக்க நீயே எங்களுக்கு தோணியாக இருக்க வேண்டும். உன் தந்தையரையும் சித்தப்பாக்களையும் காப்பாற்று. இதற்காகத்தான் ஒருவன் மகன்களை பெறுகிறான். பீமனின் தகுதியான மகன் நீ. உன் மாய சக்திகளால் கர்ணனை தடுத்து நிறுத்து. திருஷ்டத்யும்னன் தலைமையில் பாண்டவர்கள் துரோணரின் படைகளை எதிர்கொள்வார்கள் என்றார். அர்ஜுனன் கடோத்கஜனிடம், நீ கர்ணனுடன் போரிடும்போது உன்னை பாதுகாக்க சாத்தியகியை அனுப்புவதாக கூறினான். நீ உனது முழு கவனத்தையும் கர்ணன் மற்றும் அவனது படைகள் மீது மட்டும் வை என்று சொன்னார். தன் பெரியப்பாவுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்ததில் கடோத்கஜன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். நான் இந்த பணிக்கு தயாராக இருக்கிறேன். கர்ணனுக்கும் மற்ற வீரர்களுக்கும் நான் சரியான ஈடு கொடுப்பேன். உலகம் உள்ளவரை இன்று இரவு நான் செய்யப்போகும் போரை பற்றி மக்கள் பேசுவார்கள்.